ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. பாருங்கள், பிரண்டை செடிங்க நம்ம வீட்டு கேட்டு மேலே நல்லா படர்ந்து வளர்ந்துருக்குதுங்க. இது வந்து நான் ஒரு தொட்டியில் தான் நட்டு வச்சுருந்தேன். ஒரு அடி நீளத்துக்கு தொட்டியில் கட் பண்ணி நட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா படர்ந்துருக்கு. அது வந்து இப்போ இந்த நல்லா தளைஞ்சிருக்கனால அந்த பிரண்டையெல்லாம் இப்போ வந்து சட்னிக்காக பறிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. இந்த பிரண்டை சட்னி வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த பிரண்டையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரண்டையினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு எலும்போட எலும்பு ஜாயின் பண்ண மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், இது வந்து எலும்பு தேய்மானத்துக்கு, மூட்டு வலி, முழங்கால் வலி, கைகால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இது வாரத்துக்கு 2 நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. நம்ம 2 நாள் கூட தேவையில்லை, ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டாவே நம்ம கைகால் வலியெல்லாம் இல்லாமல் இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம இந்த பிரண்டையெல்லாம் நான் ஒடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. இது வந்து நுனி பிரண்டையாக எடுக்கணும். இந்த நுனி பிரண்டைனா இளம் பிரண்டையாக இருக்கும், அதில் நார்லாம் கம்மியாக இருக்கும். இந்த நார்கள்லாம் இல்லாமல் ஒடிச்சு எடுத்துகிட்டு நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்ணுங்க. இது வந்து நம்ம சட்னினா நம்ம நார்மலாக கொத்தமல்லி சட்னிலாம் அரைக்கிற மாதிரி அரைச்சி தாங்க சாப்பிடணும். போட்டு எண்ணெயில் வதக்கி தொக்கு மாதிரிலாம் பண்ணோம்னா அதோடய மருத்துவ குணங்கள் பூரா முழுமையாக நமக்கு கிடைக்காது. பாருங்கள், எனக்கு வந்து இன்றைக்கி 4 பேருக்கு தேவையான சட்னி அரைக்கிற அளவுக்கு கிடச்சிருக்குங்க. இது சட்னி அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.